வெல்கம் டு மினி ஃபுட்ஸ் ஜெய்சிங். எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம கொஞ்ச நேரத்துலேயே ரெடி பண்ணுற மாதிரி ஒரு டிஃபன் ஐட்டம் தாங்க பார்க்க போகிறோம். அதுவும் தக்காளி வச்சு தோசை ரெடி பண்ண போகிறோங்க. தோசை எந்த அளவுக்கு சூப்பராக வந்திருக்குதுன்னு பாருங்கள். இது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். குழந்தைங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. தேங்காய் சட்னி அல்லது புதினா சட்னி கூட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. வாங்க தக்காளி தோசை எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாங்க. அதில் 3 பழுத்த பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணி போட்டிருக்கிறேன். கொஞ்சமாக இஞ்சி துண்டுகள் வெட்டி போட்டிருக்கிறேன். 2 பெரிய சைஸ் பச்சை மிளகாய், 3/4 கப் அளவுக்கு அரிசி மாவு ஆட் பண்ணிக்கணுங்க. 1/2 கப் அளவுக்கு கோதுமை மாவு. நம்ம எந்த கப்பில் மெஷர் பண்ணுறோமோ அதே கப்பில் தான் எல்லாத்தையும் மெஷர் பண்ணணுங்க. இப்போ இதெல்லாம் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்க போகிறோங்க. இப்போ நம்ம அரைச்சி எடுத்த கலவையை ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். இதே போல் அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணி கொஞ்சம் கூடி இருந்துச்சுனாலும் பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதில் 1/2 கப் அளவுக்கு ரவை ஆட் பண்ணிக்கிறேன். தேவையான அளவு உப்பு, கொத்தமல்லி தழை சின்னதாக நறுக்குனது கொஞ்சம், கருவேப்பிலை கொஞ்சம், இதெல்லாம் சேர்த்துட்டு கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுருணுங்க. இது போல் நல்லா மசிச்சு கலந்து விட்டுருங்க. இப்போ இதில் நம்ம ரவை கலந்ததுனால இதை ஒரு 15 மினிட்ஸ் அப்படியே விட்டுருவோம். ரவை நல்லா ஊறி வரட்டும். இப்போ 15 மினிட்ஸ் ஆகிடுச்சுங்க. இப்போ கொஞ்சம் கட்டியாக இருக்கும் மாவு ரவை ஊறினதுனால. இப்போ இதில் நம்ம எக்ஸ்ட்ரா வேணுங்கிற அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கிறலாம். இந்த தோசை மாவு பதம் ரவா தோசையோட பதத்தில் இருக்கணும். நல்லா தண்ணியாக இருக்கணுங்க. இப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ தோசை தவா அடுப்பில் வச்சு கொஞ்சமாக ஆயில் போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இந்த தோசை மாவை நம்ம ரவா தோசை ஊற்றுறது போல் ஊற்றணுங்க. இந்தளவுக்கு நல்லா தண்ணியாக இருக்கணுங்க. அப்போ தான் தோசை நல்லா கிறிஸ்பியாக வரும். இந்த தோசையை திருப்பி போட்டு வேக வைக்கணுங்கிற அவசியம் இல்லைங்க. ஒன் சைடு வெந்தாலே போதும். நீங்கள் இதை விட கொஞ்சம் தடிமனாக ஊற்றணுன்னா திருப்பி போட்டு வேக வச்சுக்கிறலாம். இதே போல் எல்லா தோசையும் ஊற்றி எடுத்துக்கோங்க. தக்காளியோட புளிப்பு இந்த தோசையில் சேர்ந்து இருக்கிறதுனால டேஸ்ட் நமக்கு ரொம்பவே சூப்பராக கிடைக்குங்க. நீங்கள் தேங்காய் சட்னி அல்லது புதினா சட்னி வச்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த தோசை ரெசிபி நம்ம செய்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. கொஞ்ச நேரத்துலேயே செஞ்சு முடிச்சிடலாம். தோசையோட கலர் பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்களும் இந்த டிஃப்ரெண்ட்டான தோசை ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம மினி ஃபுட்ஸ் ஜெய்சிங் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.